ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வர்ஷுவும் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். வர்ஷிகாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் லாஸ்ட் டே, அதாவது கிராஜுவேஷன் டே. அதுக்காக நம்ம வந்திருக்கோம். இப்போ யூகேஜி முடிச்சிருக்கிறதுனால நம்ம ப்ரீ ஸ்கூல் தான் போட்டிருக்கோம். ஹாய் வர்ஷிகா. இப்போ வந்து நம்ம ப்ரீ ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம இனி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக போகிறாங்களா, அதனால் வந்து நமக்கு கிராஜுவேஷன் டே வந்து இப்போ யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வந்து எப்படி அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க. குட்டிபர்ஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவங்க வர்ஷிகா வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸ் வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யூகேஜி முடித்தவங்களுக்காக அந்த கிராஜுவேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. Next comes cheerful and bubbly R. Nigalini, who spreads joy wherever she goes with a contagious smile. Krishna, who never gives up even when faced with a challenge. Thank you, Gohan. I call upon bright-eyed, curious and imaginative K. Yadira, who explores the world with endless wonder. Last but not least, here comes gentle and kind-hearted, beautiful little P.S. Vashika, who watches the world soaking in every detail. I have not prepared any speech and just read with my emotions right now. Whether I should compliment myself that I am smart
journey with them was very smooth, very good. They are really a smart, batch of kids, and all the kids are like that these days. That we teachers find different ways and new methods to how to give them mood, right? So. அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம குழந்தைங்கள வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்னா, சேர்க்கும்போது நம்ம அங்கே வந்து நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. ஒருத்தங்களையும் வந்து அவங்க இண்டிவிஜுவலாக பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுலேருந்து நம்ம வந்து அவங்க எப்படி இது பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே, ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும் இல்லை மற்றது, நம்ம ஸ்கூலில் வந்து நம்ம டிசிப்ளினாக நம்ம பேக்கை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து A to Z எல்லாமே நம்ம குழந்தைங்களே எப்படி ட்ரெயின் பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லா பேரண்ட்ஸ்க்குமே. அதுக்கப்புறமா நம்மளை வந்து பார்த்தோன்னா பேரண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபீட்பேக் வந்து கேட்டாங்க, எப்படி இருக்குது ஸ்கூலுன்னு. 8 months தான் இருக்கும் இங்கே ஸ்கூலுக்கு வந்து சைல்ட்ஸ் ஜாயின் பண்ணி. ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போதுமே வந்து பார்த்தோன்னா அவங்க அதாவது ABCD கூட கரெக்டாக இது பண்ணாமல் ஒரு 7 to 8 monthsலேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து நமக்கு வந்து பார்த்தோம்னா வேர்ட்ஸ் எல்லாமே வந்து படிக்கிற அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. சைல்ட் நர்ஸுக்கு வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஷார்ட் டைமில் வந்து பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. பெருசாக எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, அதனால் நம்ம வந்து டக்குன்னு கொடுத்ததுனால நம்ம பெருசாக எதுவும் பேச முடியல. அதே மாதிரி நம்ம குழந்தைங்கள ஸ்கூலுக்கு சேர்த்தும் போது நாங்கள் என்னென்ன விஷயம்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேங்க. வீட்டுக்கு பக்கமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல குவாலிஃபைடான டீச்சர்ஸ் இருக்காங்களா என்னங்கிறதெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துனோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ரிசல்ட் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்களும் வந்து உங்களுடைய குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்த்தும் போது என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க? வீடு பக்கமாக இருக்கணும் மாதிரியா, இல்லை வேறு எஜுகேஷனுக்கா, இல்லை என்னன்னு நிறைய பேர்த்துக்கு இது தேவைப்படும். அதனால் நீங்கள் என்ன மாதிரியான விஷயம்லாம் வந்து பார்த்தீங்க குழந்தைய ஸ்கூலில் சேர்த்தும் போதுங்கிறது எல்லாமே ஷேர் பண்ணிங்க. அதே மாதிரி நம்ம வந்து கிராஜுவேஷன் டேங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா வர்ஷுவும் நானும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் வேறு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.